தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கன்னட அமைப்பின் போராட்டம் காரணமாக கர்நாடக தமிழக எல்லையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகளும் பேரணி நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் கன்னட அமைப்பு போராட்டம் எதிரொலியாக கர்நாடக தமிழகம் இடையே பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகத்தை கண்டித்து கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. முன்னெச்சரிக்கையாக ஓசூர் அருகே இரு மாநில எல்லையில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இரு மாநில எல்லைகளிலும் போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். கன்னட அமைப்பு போராட்டம் நடத்தி வருகிறது. மேகதாது அணைக்கு தமிழகத்தை கண்டித்து தற்போது கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என தமிழக விவசாயிகள் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். மேலும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டை போடுமாறு தமிழக அரசையும் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசை கண்டித்து தற்போது கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இரு மாநில எல்லைகளிலும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லக்கூடிய பேருந்துகளும் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பேருந்துகளும் எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இரு மாநில எல்லையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், தற்போது இரு மாநில எல்லையிலும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? அதே நேரம் தற்போது கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. எல்லையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பாலசுப்ரமணியம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள், குறிப்பாக கன்னட சலுவாலியா கட்சி, கன்னட ஒக்கடா கூட்டமைப்பின் சார்பில் மேகதாது அணை கட்ட எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து இன்று கர்நாடக தமிழக எல்லையில் அத்திப்பள்ளி என்கிற இடத்துல மாநில எல்லை அடைப்பு போராட்டத்திற்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த போராட்டமானது 12 மணிக்கு துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இதனை கண்டிக்கிறோம், முதலமைச்சர் விஜயின் நடவடிக்கையை கண்டிக்கிறோம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வாட்டாள் நாகராஜ் தலைமையில் இந்த அடைப்பு போராட்டமானது நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூர் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே ஓசூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் நேற்று இரவே கர்நாடகா சென்றிருந்த அனைத்து தமிழக அரசு பேருந்துகளும் தமிழகத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பேருந்து போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் பெரும் அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாற்று வழியில் பயணிகள் செல்வதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே செய்யப்படவில்லை. குறிப்பாக அதே போல கர்நாடக அரசு பேருந்திலும் ஒரு சில பேருந்துகள் தான் ஓசூர் வரை இயக்கப்படுகிறது. அதில் அதிக அளவில் பயணிகள் செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இரு மாநிலத்திலான போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தப்படும். குறிப்பாக வாட்டாள் நாகராஜ் தலைமையில் அந்த போராட்டம் துவங்கும் நேரத்தில் மாநில எல்லைகள் இருபுறமும் அடைக்கப்படும் என்ற கருத்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இதேபோல் தமிழக விவசாயிகளும் தமிழக எல்லையில், அதாவது அத்திப்பள்ளி என்கிற இடத்துல கர்நாடகா எல்லையில் இருந்து தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு தமிழக விவசாயிகளும் கன்னட அமைப்புகளை கண்டித்தும் கர்நாடக அரசை கண்டித்தும் அவங்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இரு போராட்டமும் ஒரே நாளில் நடைபெறுகிற சூழலில் பதட்டமான சூழல் தான் இந்த பகுதியில் நிலவுகிறது. கர்நாடக எல்லை வரை கர்நாடகா போலீசார் பாதுகாப்பு பணியில் போட்டிருக்காங்க. தமிழக எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை போலீசார் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த போராட்டக்காரர்கள் அவங்க தமிழக காவல்துறையினர் தமிழக போராட்டக்காரர்களை கர்நாடகாக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல் கர்நாடகாவில் போராடக்கூடிய அந்த கன்னட அமைப்பினர் தமிழகத்திற்கு நுழையாத வகையில் கர்நாடக போலீசார் அங்கே பாதுகாப்பு நிலை போட்டிருக்காங்க. இந்த பகுதி தற்பொழுது பரபரப்பாகவும் ஒரு பதட்டமாகவும் காணப்படுகிறது. 12 மணிக்கு அந்த போராட்டம் துவங்கும் போது இரு மாநிலத்துக்கான அனைத்து போக்குவரத்துமே நிறுத்தப்படும். இரு மாநில போக்குவரத்து சுமார் ஒரு மணி அல்லது 2 மணி நேரத்துக்கு அந்த போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்படும் என சொல்லப்படுகிறது. பாதுகாப்பை பொறுத்தவரை இருபுறமும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இந்த
பேருந்துகள் நிறுத்தத்தின் காரணமாக மருத்துவமனைக்கு அன்றாட தொழில்களுக்கு பெங்களூர் செல்வர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் பெங்களூர் தலைமையிலும் வரக்கூடிய பேருந்து மாறுமாக பொது போக்குவரத்தில் செல்லக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை தவிர தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்களும் கர்நாடக பதிவு எண் கொண்ட வாகனங்களும் தற்போது வழக்கம் போல் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாலசுப்ரமணியன். விவரங்களுக்கு நன்றி பழனிவேல். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.